ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான கோலா உருண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோலா உருண்டை வந்து நம்ம பீஃப்லேயும் செய்யலாம், மட்டன்லேயும் செய்யலாம். இப்போ நான் வந்து பீஃபில் செஞ்சுருக்கேன். நீங்கள் இதே ப்ராசஸை நீங்கள் மட்டன்லேயும் செய்யலாம். ப்ரொசீஜர் தான் நம்மளுக்கு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர் வந்து நீங்கள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எதுன மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூனு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 2 வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை வந்து அரைக்கும் போது கூடவே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இதோட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகா வந்து இதில் நான் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். ஸோ பச்சை மிளகாலையுமே வந்து உங்களுக்கு நல்ல காரம் இருக்கும். அது மாதிரி அதோட ஃப்ளேவருமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பச்சை மிளகா வந்து அதிகமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் உரப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பீஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். வேக வைக்கும் போதே நல்லா உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அதை தண்ணியில் வந்து வேக வச்சு நல்லா எடுத்து வச்சுருக்கேன் விசில் போட்டு. அதில் வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு நிறைய இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வற்றினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்தால் தான் அந்த மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து இல்லைனா அந்த தண்ணியிலே நின்றும் நம்மளுக்கு அந்த கறியோட ஒட்டணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வற்றினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேக வச்ச அந்த கறியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பஞ்சு மாதிரி அரைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம ஏற்கனவே தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து இதை நம்ம போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு. உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கறியில் வந்து ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக வந்து உப்பு தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இப்போது இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சின்ன பால்ஸாக வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் வந்து பால் வந்து நீங்கள் பிடிக்க வேணாம். கொஞ்சம் மீடியமான சைஸில் வந்து இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குட்டி உருண்டையாக நிறைய பிடிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம எண்ணெயில் முக்கி பொரித்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. சூடான இந்த எண்ணெயில் ஒன்றா வந்து நம்ம அந்த பாலை வந்து போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போடும்போது உருண்டை வந்து சில நேரம் உடையிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப உடையிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த உருண்டையிலேருந்து கொஞ்சமாக நீங்கள் கடலை மாவு ஒரு கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் போட்டு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிளாக் கலரில் வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு. நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெளியில் வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இதை நம்ம பிளேட்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு இதை பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பிடிக்கும். இப்போ ஹஜ் பெருநாள் டைம்ங்கிறதுனால எல்லார் வீட்டுக்குமே நிறைய கறி வந்திருக்கும். ஸோ கறி வந்து ஒரேடியாக வந்து கிரேவி அப்படின்னு செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து போர் அடிச்சிடும். ஸோ வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வந்து நீங்கள் கறியில் வந்து பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.